பறவைகளின் காதல் எப்போதும் ஆழமானது. அதில் சில காதல்கள் கேட்க மட்டுமல்ல, உணரவும் அழகாக இருக்கும். அதனால் இறுதி வரை பாருங்கள். அமெரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய நாரையான ஜபிரு நாரை ஒரு வயதை கடந்ததும் பருவ வயதை அடைந்து தனது குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறது. இவை கூட்டமாக வாழும் பறவைகள். இணை தேடும் காலத்தில் முதலில் வயது வந்த ஆண் பறவை ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆணின் உழைப்பு, கூடு கட்டும் முறையை பெண் பறவைகள் கவனித்துக் கொண்டே இருக்கும். அதில் ஒரு ஆண் பெண்ணிற்கு பிடித்து விட்டால் அவன் கட்டும் கூட்டின் அருகே சென்று அவனுடன் சேர்ந்து கூடு கட்ட உதவி செய்யும். பெண் பறவை உடல் நலம் குறைவாக இருந்தாலும் அல்லது மெலிந்து காணப்பட்டாலும் ஆண் பறவை அதை பெரிதாக கருதாது. பெண் சரி என்றவுடன் உடனே ஆண் பறவை இனப்பெருக்கத்திற்கு ஒப்புக்கொள்கிறது. அந்த நாளிலிருந்து வாழ்நாள் முடியும் வரை உணவு தட்டுப்பாடு, சூழல் சிரமம் எதுவாக இருந்தாலும் அவை பிரியாது. இடையில் ஒன்று வேட்டையாடப்பட்டோ அல்லது நோயால் இறந்தாலோ மற்ற பறவை தனது வாழ்நாள் முழுவதும் தனிமையில் வாழும். மீண்டும் வேறு பறவையுடன் ஜோடி சேராது. இரண்டும் இணைந்து கூடு கட்டி முடித்த பிறகு 2 முட்டைகளிடும். கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி அடைகாத்து குஞ்சுகளை வளர்க்கும். குஞ்சுகள் பறக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்த பிறகு அடுத்த ஆண்டு இணை சேரும் காலம் வரைக்கும் அவை ஒற்றுமையாக வாழும். அடுத்த வருடம் அதே கூட்டில் சில புதிய குச்சிகளை சேர்த்து அதை மேலும் பெரிதாக்கி மீண்டும் முட்டையிடும். இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் கூடு பெரிதாகிக் கொண்டே போக சில ஆண்டுகளிலேயே அந்த கூடு ஒரு சிறிய காரின் அளவுக்கு பெரிதாக மாறிவிடுகிறது. இதுவே ஜபிரு நாரையின் அமைதியான ஆனால் ஆழமான காதல் வாழ்க்கை.